ஹாய் வீவோஸ், இன்னைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் ரொம்பவே அப்படியே பரபரப்பாகவும் நம்ம விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து யாரோட பொண்ணு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். லக்கியை வந்து நம்ம மித்ரா கிட்ட கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்களா, இல்லை நம்ம லக்ஷ்மி வந்து அந்த ஆதாரம் இல்லாமல் அந்த இடத்துல திணறி நிற்கிறாங்களா, நம்ம மனிஷா ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரத்தையும் வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்வதியோட அக்கௌண்ட்ல 10 லட்சம் விழுந்திருக்கு. இந்த 3 நாள்ல இவங்களுக்கு இந்த அமௌண்ட் விழுந்திருக்கு. அது எதுக்காக? இவங்க ஒரு டைலர் தானே, அப்ப எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு? அதுவும் இல்லாம இவங்க பேர் வந்து பார்வதி கிடையாது, தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீலோட இதுல பார்த்தீங்கன்னா லாயரோட இதுல அமௌண்ட் விழுந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சரையு தான் வந்து அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் சரையுக்கும் என்ன வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அந்த இடத்துல வாதாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாணக்கியன் சும்மா இருப்பாங்களா, உடனே வராங்க. என்னோட கட்சிக்காரரை இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜட்ஜ் ஐயா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அவங்கள பேச விடுங்க அப்படின்றாங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு டைலர் கிடையவே கிடையாது, இவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இவங்க, அதனால இவங்க பொய் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த சரையுக்கும் நம்ம மித்ராவுக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பகை இருக்கு. அதனால பிஸ்னஸ் பகை இருக்கிறதுனால மித்ராவை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு தெரியாம தான் சரையு வந்து அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் கிட்ட வந்து கையை வச்சிருக்காங்க. அதாவது அந்த குழந்தை தான் அவங்களுக்கு வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால எங்க கையை வச்சா நம்ம மித்ரா வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே விழுவாங்க அப்படின்றத நம்ம சரையு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்த சரையோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து நம்ம ஜட்ஜு கிட்ட வந்து இந்த விஷயத்த அர்ஜுன் எல்லாத்தையும் விளக்கி சொல்றாங்க. ஒரு பக்கம் சாணக்கியன் எந்திரிச்சு அது எப்படிங்க, என்னோட கட்சிக்காரோட பேரு பார்வதி தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அவங்க பேர் தேவி தான், நான் ஒத்துக்கிறேன். இது என்னன்னா அவங்களோட பேர் முழு பேர் வந்து பார்வதி தேவி. இப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு தேவின்னு இருக்கும், அவங்களோட மற்ற இதில் எல்லாமே பார்வதின்னு இருக்கும், அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே நம்ம அர்ஜுனுக்கு ஷாக் மேலே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம சாணக்கியன் எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய லாயரில், அப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து முன்கூட்டியே தயாராக தானே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு டைலராக இருக்கிறவங்க அடுத்தது ஏதாவது ஒரு வேலை டைம் கிடைக்கும் போது செய்யக்கூடாதா, அந்த மாதிரி தான் என்னோட கட்சிக்காரரும் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே ஒரு கோல் அடிக்கிறாங்க நம்ம சாணக்கியன். இந்த பக்கம் இதை எதிர்பார்க்காத அர்ஜுனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆதாரம் என்ன, அந்த பாப்பாவோட அம்மாவுக்கும் அந்த பாப்பாவுக்கும் ஒரே டிஎன்ஏ மேட்ச் ஆகுது, அதுக்கான ஆதாரத்தை நாங்கள் உங்ககிட்டயே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா முன்னாடி வந்து சாணக்கியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு எங்களுக்கு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு நம்ம மித்ராவுக்கு எல்லாருக்குமே பரபரப்பாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன இது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜட்ஜையா கேட்குறாங்க, அர்ஜுன் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்றாங்க. அர்ஜுன் சொல்கிறாங்க, அதுக்கு இல்லை, எனக்கு வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அந்த இடத்துல இது பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம மித்ராவுக்கு அந்த இடத்துல நம்ம லக்கி அவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் ஹோப்பே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம அர்ஜுன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்களே வந்து இந்த சாணக்கியன் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே, அப்போ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது தோல்விதான் அப்படின்ற மாதிரியே நம்ம மித்ராவுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எல்லாருக்குமே இந்த பக்கம் இதுவாயிடுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு அப்புறம் வந்து நம்ம சரைவுக்கு நம்ம மனிஷாவுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம், இவங்க தோற்று போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையும் நம்மளோட வாழ்க்கையிலுமே சரி, ஒரு சில டைமில் தோல்வி வந்தாலும் ஒரு கடைசி நிமிஷத்தில் அது நம்மளுக்கு வெற்றியாக மாறும், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அந்த மாதிரி தாங்க இதுலேயும் இப்போ எதிரிகள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கடைசியில் அவங்க அழுவ போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதே மாதிரி தாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து அந்த இடத்துல விரக்தியாகி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி ரொம்ப நேரம் யோசிச்சு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் கால் பண்ண இந்த பக்கம் ஜட்ஜையா வந்து தீர்ப்பு எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலுமே டிஎன்ஏ டெஸ்ட்டு 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது, அதனால அந்த குழந்தைய சட்டப்படி வந்து ஒரு தாய்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கோர்ட்டோட ரூல்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து அந்த குழந்தைய வளர்த்த மித்ராவுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ராவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம லக்ஷ்மிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. கடைசியில் அவங்க ஜட்ஜையா வந்து அந்த இடத்துல அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது நம்ம லக்ஷ்மி 1 நிமிஷம் அப்படின்றாங்க. உடனே சாணக்கியன் வராங்க. சாணக்கியன் வந்து என்னம்மா என்ன இப்போ கடைசியாக வந்து இது ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது நீ என்னம்மா
என்னம்மா ஒரு நிமிஷம்ன்ற, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்றாங்க. ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாங்க. அப்போ என்னடா இது, அர்ஜுனோட சாட்சிக்காரங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, இந்த கோர்ட்டோட டைமை வீணடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மியை கூண்டில் ஏறி வந்து நம்ம ஜட்ஜையா பேச சொல்கிறாங்க. லக்ஷ்மி பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை நான் கூப்பிடலாமா அப்படின்றாங்க. இதை பார்த்து நம்ம மனிஷா, தேவயானி, நம்ம சரையு எல்லாமே திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம பார்வதி தலையில் ஒரு இடியை இறக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அந்த டாக்டர் என்ட்ரி ஆகும் போதே நம்ம பார்வதியோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே அவங்களோட மொழி பிதங்கி வெளியில் வர அளவுக்கு அந்த அளவுக்கு ஷாக்கில் உறைஞ்சு போயிருக்காங்க நம்ம பார்வதி. அந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க பார்க்கலாமா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானியும் மனிஷாவும் எதுக்காக பார்வதி மூஞ்ச பாருங்க ஆண்டி, அவள் எதுக்கு இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த டாக்டர் இவ யாரு, இவளால் ஏன் இவ பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. டாக்டர் ஒரு பக்கம் வந்து கூண்டில் ஏறுறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி வந்து அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி போயிட்டு பார்வதி கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தது, எந்த டேட்டில் பிறந்தது, எந்த டைமில் பிறந்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேந்த அந்த இடத்துல முழிக்கிறாங்க தெரியாதனால. அப்போ நம்ம சாணக்கியன் வந்து உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிசம்பர் 11ஆம் தேதி தான் வந்து அந்த குழந்தையே பிறந்தது, இந்த மாதிரி மூணாரில் பிறந்தது, 7 மணிக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. உடனே பார்த்தீங்கன்னா அதே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து அங்கே பேசுறதுக்காக நம்ம அப்போ இத்தனை மணிக்கு அவங்களுக்கு பிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 7ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட ஆல்ரெடி அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. அந்த கர்ப்பம் வந்து அப்போவே அவங்களுக்கு இதுவாகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த அவங்களோட உயிரை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது, அந்த குழந்தையோட உயிரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அன்னிலேருந்தே அவங்க ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம டாக்டர் குண்டை தூக்கி போட்டோமே நம்ம லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு செப்டம்பர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் எப்படி உங்களுக்கு அதே 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்து உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய நீங்கள் தொலைச்சிருப்பீங்க, எதுக்காக இப்படிலாம் ஒரு இது பண்ணணும், நீங்கள் வந்து நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், உங்களை வந்து இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இவங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா கிட்டே முன்னாடி சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு குழந்தையை இவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யான கேஸை போட்டு அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜட்ஜ் முன்னாடி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டருமே, நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க டாக்டர். இதை கேட்டதுமே சாணக்கியானால் அடிக்கடிக்கு எந்திரிச்சு பேசுகிறவர் இப்போ பேசாமையா அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அப்போ அவங்க ஜட்ஜையா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க மேலே தப்பு இருக்குன்னு. அப்போ ஜட்ஜையா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு பார்த்து கேள்வி கேட்குறாங்க, என்னம்மா இது இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்றாங்க. அதுக்கு பார்வதி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து எனக்கு குழந்தை இல்லாத ஒரு இதில் தான் இந்த மாதிரி மித்ரா கிட்டே இருக்கிற குழந்தைய நான் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் யாரும்மா உங்க பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சது அப்படின்றாங்க. அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சரையை பார்த்ததுனால சரையை அவங்க சைக்கை காட்டிட்டாங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் பார்வதி, இதுக்கு யாரும் சம்மந்தம் இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மனிஷா, தேவயானி, என்ன ஆண்டி இவ இப்படி சொதப்பிட்டா, ஐயோ இந்த லக்ஷ்மி ஐயோ ஒன்றுமே பண்ண விடாமல் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜட்ஜையை வந்து அந்த இடத்துல வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இனிமே வந்து மித்ரா கிட்ட தான் இருக்கணும், மித்ராவுக்கு சொந்தமான குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டு இதுக்காக சிரமப்பட்டு வாதாடின லக்ஷ்மி மித்ராவுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மியை எல்லாருமே பாராட்டுறாங்க. நம்ம மனிஷாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த பக்கம் ஒரே கோவத்தோடு இருக்காங்க நம்ம மனிஷா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. ஜானு முகத்தில் பார்க்கணுமே ஒரே சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம அக்கா ஜெயிச்சிட்டான்றதை விட அதுக்கப்புறம் நம்ம லக்கி நம்ம கூடயே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெயதேவ் பார்த்தீங்கன்னா விவேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு லக்ஷ்மி நினச்சி. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பா அப்படியே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இந்த வீட்லேயே எல்லாருக்கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட பொண்ணுன்னு அது தெரிய வரும்போது இன்னும் ஒரு சந்தோஷத்தை நம்ம லக்கி என்ஜாய் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் வராங்க.
ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு 3 மாதம் தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லாயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் கார்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து என்ன கேஸுன்னே தெரியாமல் தவறான ஒரு கேஸுக்குள்ள வந்து பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜட்ஜையாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விட்டுறாங்கன்னே சொல்லலாம். அப்படி இந்த பக்கம் வந்து எல்லாரும் வெளியில் வரும்போது நம்ம மனிஷாவை தேவயானிலாம் கட்டுறாங்க. மனிஷா போயிட்டு நம்ம சரையு கிட்ட செமையாக சண்டை போடுறாங்க. என்ன இது என்னமோ பெரிய வக்கீல், இவர் தான் நம்பர் 1 வக்கீல், இவர் கேட்ட கேஸ் கொடுத்தா யாருமே வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க, இவர் தான் ஜெயிப்பார், அப்படி இப்படின்னு என்னமோ கதை விட்ட. இப்போ பார்த்தியா அந்த வக்கீல் என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரையை பிடிச்சி திட்டிட்டு மனிஷா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்தால் ஒரே நம்ம லக்ஷ்மி புராணமாக தான் இருக்குது. லக்ஷ்மியை ஆஹா ஓஹோன்னு ஒரு பக்கம் எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம விவேக் கேட்குறாங்க, அண்ணி எப்படி அண்ணி கடைசி நிமிஷத்தில் எப்படி இந்த டாக்டரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னால் நம்பவே முடியல நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் வந்து சந்தோஷத்தில் அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லக்ஷ்மி வந்து அவங்க கிட்டே எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்குமே ஒன்றும் புரியல, கடைசி நேரத்தில் அந்த டாக்டரை நீ எப்படி கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு அர்ஜுனும் கேட்குறாங்க, மித்ராவும் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க நடந்த கதையெல்லாம். இந்த மாதிரி ஒரு நாள் இந்த பார்வதி ஒரு டேப்லெட் போடுறத நான் பார்த்தேன். அப்போ அவகிட்ட போய் கேட்டேன், ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டும் போது அவள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனா கோவமா, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் அவள் தூங்குனதுக்கப்புறம் அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து பார்க்கும்போது இந்த அட்டையோட மாத்திரை சீட்டு அட்டையோட அந்த இதில் இருந்தது பேப்பர். அதை எடுத்து பார்க்கும்போது காயத்ரி தேவின்னு டாக்டர் பேர் எழுதியிருந்தது. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி மாத்திரை எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை இறந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்காது அப்படின்ட்டு அதுக்காக சரியாகிறதுக்காக தான் அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ இந்த பார்வதி தேவியை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுமே பார்வதி தேவியை பற்றி டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம லக்ஷ்மி அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டு குழந்தைய அந்த பொண்ணோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமை கொண்டாக்கிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக நீங்கள் கொஞ்சம் கோர்ட்டில் வந்து இது கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த உண்மையை அப்படின்றாங்க. அப்போ அந்த காயத்ரி தேவி ரொம்பவே நல்லவங்க, நான் உங்களுக்காக வரேன், ஆனால் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோப் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல அவங்களுமே வந்து காயத்ரி தேவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் நடுவில் வந்து இவங்க 2 பேரும் சாணக்கியனும் அர்ஜுனும் வாக்குவாதம் பண்ணும்போது நம்ம லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக ஃபோன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதாங்க. அதனால தான் லக்ஷ்மி வந்து அது பதட்டமாக இருந்தாங்க. அப்போ அந்த கதையெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ரொம்பவே டேலண்ட்டு நீ அப்படி இப்படின்ட்டு நம்ம மித்ராவும் ஆமாம்மா ரொம்ப பிரில்லியன்ட்டு தான் நீ அப்படின்றாங்க. ஜெயதேவி பாராட்டு மலை பொழியிறாங்க, அம்மா நீ வந்து எப்படியோ லக்கியை காப்பாற்றிட்ட அப்படி சொல்லிட்டு. இந்த பக்கம் லக்கி வந்து நம்ம லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் இல்லைனா நான் இன்னைக்கு யார்கிட்டயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மறுபடியும் வந்து அப்படியே சென்டிமெண்ட் ஃபீலிங் போயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியும் லக்கியும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் தாங்க காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம மனுஷாவுக்கு எரிச்சல் தாங்கலை, ஏன்னா நம்ம லக்ஷ்மியை எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியும் ஜுன்னியும் தாங்க காட்டுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த 2 குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமாக பால் விளையாடுறாங்க, வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க வராங்க நம்ம பிள்ளைகளை தேடி. உடனே ஆஞ்சநேயர் உள்ளே வந்ததுமே பிள்ளைகளான்னு கூப்பிடுறாங்க. அதை கூட தெரியாமல் 2 பேருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜுன்னு வந்து கேட்குறாங்க, ஆஞ்சநேயா நீங்களா, நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்றாங்க. என்ன பிள்ளைகளா எல்லாம் மறந்துட்டீங்க போல், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தோடனே எல்லாத்தையும் எங்களை மறந்துடுறீங்கல்ல அப்படின்னு கேட்டு கடவுளே கேட்குற அளவுக்கு பிள்ளைங்க வச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து சந்தோஷமாயிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஜுன்னும் லக்கியும் நம்ம ஆஞ்சநேயாரையும் மறந்துட்டாங்க. அதனால தான் ஆஞ்சநேயார் கேள்வி கேட்குறாங்க, இப்போ சந்தோஷம் வந்தோடனே என்னை மறந்துட்டீங்கல்ல, கஷ்டம் வரும்போது மட்டும் என்கிட்ட வரீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, எங்கள் லக்ஷ்மி அம்மா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டாங்க, இப்போ நாங்கள் எப்பவும் போல் பழையபடி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ என்னது உங்கள் லக்ஷ்மி அம்மா பண்ணாங்களா, ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணீங்க, அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு குறை தான் இருக்குது அப்படி என்ன குறை அப்படின்றாங்க. இன்னும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேரவே இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லக்கியும் நம்ம ஜுன்னுவும். அதுக்கு என்ன, அது காலம்தான் வந்து நம்மளுக்கு நிர்ணயிக்கும், ஏன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விஷயத்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவார், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல, எல்லாமே இப்போயே நடக்கணும்னா எப்படி நடக்கும், அதுக்கான நேரம் வரும்ல அப்போ
நடக்கும். இப்போ கூட நான் சொன்னேன்ல, அந்த காலம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்ட்டு. அப்போ இப்போ வந்துருச்சுல அப்படின்னா, ஐயோ ஆஞ்சநேயா நீ ஃபஸ்ட்டு மாதிரியே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. எங்களுக்கு அது புரியவே மாட்டேது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் வந்து சொல்லி ஃபன்னாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சநேயரும் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் ஜானுவியும் தாங்க கட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நகை கடையில் வேற இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆட் ஷூட்டில் நடிக்கிறதுக்காக அவங்களோட நெக்லஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க. சும்மா சந்தோஷத்தோட அவ்வளோ தகன்னு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்காங்களா ஜானுவும், ஒரு பக்கம் நம்ம மனிஷா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரிவால தான். சரிவு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த கேஸுன்னு சொல்லி நிறைய அமௌண்ட்டை பிடுங்கிட்டாங்க. கடைசியில் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அதுக்கு தேவயானி கேட்குறாங்க, நீ என்ன அவளுக்கு ஃபைனான்சியரா? எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன நீ இவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க? வேறு என்ன ஆண்டி பண்ணுறது? எல்லாத்தையும் நம்ம தலையில் இழுத்து விட்டுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ சரவி ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன உனக்கு அப்படின்றாங்க. இல்லை மனிஷா பேமெண்ட் வேணும் அப்படின்றாங்க. சரி சரி எவ்வளோ பேமெண்ட்டு சொல்லி தொலை அப்படின்றாங்க. 10 லட்சம் தான் அப்படின்றாங்க. 10 லட்சமா? சரி சரி நான் போடுறேன், நீ ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நம்ம தேவயானி கேட்குறாங்க, என்ன மனுஷா 10 லட்சம் எப்படி கொடுப்ப? எப்படியாவது மித்ரா கிட்ட இருந்து தான் இது பண்ணணும். ஏதாவது பண்ணி தானே ஆண்டி ஆகணும், இல்லைனா அவன் நம்மளை சும்மா விட மாட்டாளே அப்படின்றாங்க. இந்த பக்கம் பிஏ கேட்குறாங்க சரவி கிட்ட போயிட்டு, மேடம் 5 லட்ச ரூபா தானே நீங்கள் வக்கீலுக்கு கொடுக்கணும், இப்போ என்ன 10 லட்ச ரூபா? ஆமாம், பார்வதிக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுது, வக்கீலுக்கு கொடுக்கறது எல்லாமே 5 லட்சமாக இருந்தாலும் நான் என்னோடய ஃபீஸை வாங்கணும்ல, அதுக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டு அவ்வளோதான். பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸ்க்கான காரியத்துக்கான இதுவும் நம்ம சம்பாரிச்சு தானே ஆகணும். அதனால தான் நான் இந்த வேலையை பார்த்தேன். மேடம் நீங்கள் ரொம்பவே கில்லாடி மேடம், செம்மையாக நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்களே, பரவாயில்லையா மேடம் அப்படி சொல்லிட்டு சரவி வந்து பாராட்டுற மாதிரியே நம்ம பிஏ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பசங்களை தாங்க கட்டுறாங்க. பசங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா ஒரு பக்கம் டைம் ஆகிடுச்சே, நான் லக்கியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி வந்து நீ போய் அப்பா கூட போய் படு, அப்பா உனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அம்மா இல்லைம்மா, நாங்கள் எல்லாருமே இங்கேயே படுத்துக்கலாமா, சந்தோஷமாக படுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு 2 குழந்தைங்கள கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? நம்ம லக்கி கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் லக்கி கேட்குறதா இல்லை, இங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க நம்ம ஜொன்னு கூடவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மித்ராவில் பொறுக்க முடியல. உடனே மித்ராவும் நம்ம ஜுன்னோட ரூமுக்கு வராங்க, அதாவது லக்ஷ்மி ரூமுக்கு வராங்க. அங்கே வந்தால் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மித்ரா வந்து நம்ம லக்கியை அப்படியே கட்டி அணைச்சி முத்தமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யாரோ வாஷ்ரூமை திறக்கிற சத்தம் கேட்குது. உடனே நம்ம அந்த காட்டன் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம மித்ரா. அப்போ லக்ஷ்மி வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மித்ரா பார்த்திங்கன்னா அப்படியே கிட்டக்க கட்டுறாங்க. அவருக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த பக்கம் லக்ஷ்மியும் போகிறதும் வரத்துமா இருக்கிறாங்க. கடைசியில் ரூமை போய் சாத்த போகிறாங்க. அந்த நேரத்தில் மித்ரா வந்து ரூமை சாத்தாத அப்படின்றாங்க. என்ன இது, எப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நான் லக்கியை பார்க்க வந்தேன், கடைசியில் நீ வாஷ்ரூம்லேருந்து வந்ததுனால நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. சரி சரி இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை லக்கி இங்கேயே படுத்துட்டா நான் என்ன பண்ணுறது, லக்கி இல்லாமல் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னா. சரி நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க, நான் வேணா ஹாலில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா என்ன பண்ணுறாங்க, நீ எதுக்கு ஹாலில் படுக்கணும், நீ ஜுன்னு பக்கத்தில் படுத்துக்கோ, நான் லக்கி பக்கத்தில் படுத்துக்கிறேன். அப்படியா, படுத்துக்குவா அப்படின்றாங்க. ஆமாம் இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருமே ஒரே ரூமில் படுத்து தூங்குறாங்க சந்தோஷமாக. இந்த பக்கம் மித்ரா அப்படியே நம்ம லக்ஷ்மியை தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு லக்ஷ்மி எந்திரிக்கிறாங்க. ஏதாவது வேணுமா, ஏன் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மியை பார்த்து நம்ம மித்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ ரொம்ப கிரேட்டு, உன்னை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை நினச்சி அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஆகுது. நம்ம வில்லியை தாங்க கட்டுறாங்க, அதாவது மனிஷாவை கட்டுறாங்க. மனிஷா பார்த்தீங்கன்னா எப்படியாவது மித்ரா கிட்ட சொல்லி அந்த 10 லட்சத்தை எப்படியாவது வாங்கி இந்த சரையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மித்ராவை போய் தேடுறாங்க. மித்ரா ரூம் உள்ள இல்லை. அப்புறம் நம்ம தேவயானி கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டி மித்ரா எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்றாங்க. ரூமுக்குள்ளே இல்லைன்னா எங்கேயாவது இருப்பான், ஆனால் காலையில் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம்லாம் மித்ரா எந்திரிக்க மாட்டானே அப்படின்றாங்க. அப்போ தான் 2 பிள்ளைங்களும் விளையாடுறதுக்காக வராங்க. அப்போ லக்கி கிட்ட கேட்குறாங்க, மித்ரா அப்பா எங்க அப்படின்றாங்க. லக்கி அப்பாவா, அப்பா ரூமில் தூங்கலை, ஆனால் அம்மா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இடியை இறக்குன மாதிரி ஆகிடுது நம்ம மனிஷாவுக்கு. அப்படியே ஓடி போயிட்டு மித்ரான்னு கூப்பிட்றாங்க லக்ஷ்மி ரூமில். உடனே லக்ஷ்மி வராங்க. எதுக்காக கத்துற, தூங்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்றாங்க. எப்படி லக்ஷ்மி இங்கே மித்ரா வந்து படுக்கலாம் அப்படின்றாங்க. நீ ஏதாவது பண்ணியா, என்ன 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 அப்படின்னா. இல்லை மித்ரா எப்படி இங்கே வந்து படுக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை அவருக்கு தூக்கம் வந்தது, அவர் எங்கே வேணாலும் படுப்பார், இது அவரோட வீடு இல்லைல்ல,
அப்படி அவரோட வீடு தானே இது, அப்போ அவர் எங்கே வேணால் படுப்பார், அதை எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் வந்து புரியாத புதிர் மாதிரி பதில் சொல்கிறாங்க. நம்ம மனிஷாவுக்கு கோவம் தாங்கலை. என்ன இது மித்ரா இங்கே வந்து படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த மித்ரா வந்து உன் ரூமில் படுக்கக்கூடாதே அப்படின்றாங்க. அவர் வந்து படுக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், அதுவும் இப்போ படுத்துட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அந்த இடத்துல அப்படியே நம்ம மனிஷாவை குத்துற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ நம்ம மனிஷாவில் எதுவுமே பேச முடியல. இதான் லக்கியை பிளான் பண்ணி இங்கே வந்து படுக்க வச்சிருக்கா, அதனால தான் மித்ரா இங்கே வந்து படுத்திருக்கான் அப்படின்னும் போது இல்லை 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 அவளுமே அவள் தான் இங்கே வந்து படுக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க. மனிஷா அப்படியே வெளியில் போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு அவர் எந்திரிக்கிற வரைக்கும் நீ அவரை எழுப்பக்கூடாது, வெளியில் போ அப்படின்றாங்க. உடனே மனிஷா கோவத்தோடு வெளியில் போகிறாங்க. அங்கே போனால் நம்ம தேவயானே அவங்க பதிலுக்கு வச்சு செய்கிறாங்க. மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்போவுமே வந்து மித்ராவை உன் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் இருக்க மித்ரா வந்து அவள் பக்கம் போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவன் லக்கிக்காக தான் இப்போ போய் அங்கே போய் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள மனசை தேத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா மித்ரா வந்து லக்ஷ்மியை பாராட்ட, இந்த பக்கம் மித்ராவும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து அப்படியே வந்து குழஞ்சு ரெண்டு பேருமே பழையபடி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி நீங்கள் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகுங்க, பசங்களும் விளையாட போயிட்டாங்க, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸில் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போயே ஆகணும். சரி நான் இங்கேயே ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படின்றாங்க. என்னது இங்கேயே ஃப்ரெஷ் ஆகுறீங்களா, ஹலோ இது என்னோட ரூமு தான் சரிங்களா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. சரி உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம் அங்கே இருக்கே அப்படின்ட்டு, நீ போய் எடுத்துகிட்டு வா எல்லாத்தையும் அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க, மித்ரா என்ன வேலை விட்றாரா, பழையபடி அவருக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க மித்ரா, நீ என்ன பாஸு, ஓ நீ ஆஃபீஸில் பாஸாக இருக்கியா, நீ ஆஃபீஸில் மட்டும்தான் பாஸ், இங்கே ஒன்றும் பாஸ் கிடையாது, என்னோட பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அவங்களோட பொண்டாட்டியை மிரட்டுற அந்த உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம மித்ராக்கு ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெட் காஃபியை கொடுத்து எழுப்பணும்னு நினைக்கவே இல்லை. அவள் என்னை போயிட்டு இந்த மாதிரி வந்து உட்கார வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில் வந்ததுமே நம்ம மனுஷாவை பார்த்துடுறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே வெறுப்பேற்றுற மாதிரி, ஐயோ மித்ரா என்னோட ரூமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் அந்த இடத்துல கொண்டு வராங்க. உடனே இதை பார்த்து நம்ம மனுஷா அப்படியே பின்னாடியே ஓடுறாங்க. அந்த மனுஷா போயிட்டு நீ எதுக்காக நீ மித்ரா ரூமுக்கு வந்த அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி கோவப்பட்டு அங்கே எடுத்த பொருள் எல்லாம் அப்படியே வச்சிடறாங்க. அப்போ நம்ம மனுஷன் நினச்சிக்கிறாங்க இவங்களுக்காக பயந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம லக்ஷ்மி ஓங்கி ஊரை அற வைக்கிறாங்க. அதை அற வாங்கினதுமே நம்ம மனுஷன் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்காக என்ன அடிச்ச அப்படின்ட்டு. என்ன நீ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவர் என்னை தொட்டு தாலி கட்டினவர், அவருக்காக எல்லா வேலையும் நான் செய்வேன், அவருக்காக நான் சமைப்பேன், அவர் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன், அது உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னோட விஷயத்தில் தலையிட்டேன்னா நான் இதுக்கு மேலேயும் நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ நீ வாங்கின அடி எதுக்கு தெரியுமா, நான் வந்து நீ மித்ராவை வந்து வேலை செய்யக்கூடாது இது தடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை, இதுக்கு முன்னாடி இந்த சரையை பின்னாடி இருந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே சரைவு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம மனிஷாவை வான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மனிஷாவுக்கு ஒரே பயமாயிடுது. உடனே நம்ம தேவயானி கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி இவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஆண்டி எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி என்னம்மா ஹெல்ப் உனக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. எனக்கு எப்படியாவது 10 லட்சம் ரெடி ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. என்கிட்ட கொத்து சாவி இருக்கிறதுனால உனக்காக நான் எல்லாமே பண்ணிட்டேன்னா நான் தானே பதில் சொல்லணும், அதெல்லாம் என்னால் முடியாது ஆண்டி, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைனா மித்ரா வந்து லக்கிக்காக ஏதோ ஒரு நிறைய நெக்லஸ்லாம் வாங்கி வச்சிருக்கால அதில் ஒன்று எடுத்து கொடுங்க ஆண்டி, அது போதும், இந்த சரைவு பிரச்சனையை நான் தீர்த்துருவேன் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம மனுஷாவை பார்த்தாலும் பாவமாக இருக்க சொல்லிட்டு தேவையானே அந்த வேலையை பார்த்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவியும் நம்ம விவேக்கையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே அந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம லக்ஷ்மி மித்ரா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானு சொல்கிறாங்க, ஆஃபீஸ்க்காக உன்னை கிளம்பிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஐயோ நம்ம இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க, அதுக்குள்ளே என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்றாங்க. அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கும்ல, அந்த ப்ரைவசியை நம்மளும் மதிச்சு தானே அவங்க வந்து இதுவாக இருக்காங்க, அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுக்கணும்ல, இப்போ ஆஃபீஸ் டைமில் அப்படின்றாங்க. ஹலோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட நம்ம சந்தோஷமாகவே இல்லை, நான் என்ஜாய் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. என்ஜாய் பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறமா என்ஜாய் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவே திருத்தி விட்டுறாங்க இந்த பக்கம்.
ரூம்லேருந்து நகை எடுத்தது இல்லாம, வேற ஒரு இதுவ வச்சு நம்ப தேவயானி உள்ள போய் வைக்கிறாங்க. அந்த நேரத்தில நம்ப ஜானு உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே நம்ப மனிஷா வெளியில நின்டு பயந்துகிட்டே இருக்காங்க. "ஐய்யய்யோ! ஆன்டி உள்ள மாட்டிக்க போறாங்களோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமா இருக்காங்க. ஆனா, நம்ப தேவயானி ரொம்பவே வந்து ஷார்ப்பா இருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த கர்டன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானுக்கு ஒரே புரியல. யார் இந்த பேங்கிள்ஸ் பாக்ஸ் எடுத்திருப்பா? மனிஷா எடுத்தா? அப்படி எடுத்தா நம்ம கிட்ட சொல்லுவாளே! அக்கா ஒரு வேளை எடுத்திருப்பாங்களோன்னு ஒரே குழப்பமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானுவும் அந்த பேங்கிள் பாக்ஸ வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் எப்படியோ தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்ட்டு நம்ம தேவயானி வெளியில ஓடி வந்துடுறாங்க. ஆன்ட்டி நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆன்ட்டி. நீங்க எங்க மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுட்டீங்களா அப்படின்றாங்க. சரி சரி அது எதுக்காக வைக்க சொன்னேன்? அது நம்மளுக்கு நேரம் வரும்போது அது ஒரு பாம் மாரி வெடிக்கும்ல. அப்ப நம்ம அத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த சரைவு பிரச்சனைய சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவும் தேவயானியும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி தாங்க கட்டுறாங்க. லக்ஷ்மியும் நம்ம மித்ராவும் போயிட்டு ஒரு டீலிங் பேசுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட நம்ம லக்ஷ்மி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மித்ரா அந்த இடத்துல வேலை செய்யாம நம்ம லக்ஷ்மியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு மாரி ஆகுது. லக்ஷ்மி டீலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்குறாங்க, "என்ன எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒரு மாரியா இல்லையா?" அப்படின்றாங்க. அதுக்கு மித்ரா பதில் சொல்றது பார்த்தீங்கன்னா, "என் கண்ணு நான் எங்க வேணாலும் பார்ப்பேன்" அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா வந்து பழையபடி நம்ம லக்ஷ்மிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம மனிஷா சரயு கிட்ட போயிட்டு அந்த நெக்லஸை கொடுக்குறாங்க. உடனே நம்ம சரயு கேட்குறாங்க, "நான் உங்ககிட்ட பணம் தானே கேட்டேன்" அப்படின்றாங்க. "ஹலோ உன்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டே சுரண்டி எடுத்துட்ட. இதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி காசு இருக்கும்? அதனால தான் இந்த நெக்லஸை கொடுக்குறேன். இந்த நெக்லஸு இதை விட வேல்யூ அதிகம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரயு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, ஒரு நாள் அது குண்டு பாம் மாதிரி வெடிக்கும் அப்படின்ட்டு. அது என்னன்றதை நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.